இந்த உலகத்துல சில விஷயங்கள் இருக்குங்க. நம்ம மனித மூளையால் கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான விஷயங்கள். ஒரே நேரத்துல 2 வெவ்வேறு நகரங்கள்ல வாழும் மனிதர்கள், ஒரு சொட்டு தண்ணீரோ, ஒரு பருக்கையோ இல்லாம 50 வருஷம் உயிர் வாழ்ந்த ஒரு லேடி, அத உலகத்தரம் வாய்ந்த மருத்துவர்கள் சோதிச்சு உண்மைதான்னு ஒத்துக்கிறாங்க. தியானம் செய்யும்போது புவியீர்ப்பு விசையே எதிர்த்து ஒருத்தர் காற்றுல மிதக்கிறாரு. இதெல்லாம் கேட்கறக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. இது எதுவுமே மேஜிக் இல்ல, கற்பனை இல்ல. இது எல்லாமே உண்மையில நடந்த சம்பவம். ஆமாங்க. 1946ஆம் வருஷம் அது. ஒரே ஒரு புத்தகம். உலக விஞ்ஞானிகள் முதற்கொண்டு அத்தனை தத்துவவாதிகளையும் அப்படியே ஸ்தம்பிக்க வச்சுச்சு. ஸ்டீவ் ஜாப்ஸ், ஆப்பிள் நிறுவனத்தின் சிஇஓ, ஒவ்வொரு வருஷமும் தேடி தேடி ஒரு புத்தகத்தை படிச்சாருன்னா அது ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி தான். நீங்க பார்க்குற இந்த உலகத்தை அப்படியே மாத்தி, நீங்க இப்ப வாழ்ற வாழ்க்கைய யாரோ தீர்மானிச்ச வாழ்க்கையிலிருந்து மாத்தி நீங்களே உருவாக்குற ஒரு பேரரசா மாற்றக்கூடிய ஒரு ஆழமான மேனிஃபெஸ்டேஷன் ரகசியத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1952ஆம் வருஷம் அது. லாஸ் ஏஞ்சல்ஸின் மிகப்பெரிய மார்ச்சுவரி அறை. அந்த மார்ச்சுவரி அறையில பார்த்தீங்கன்னா ஒரு ஓரத்துல டேபிளும் சேரும் போடப்பட்டிருந்துச்சு. அந்த சேருக்கு பக்கத்துல நின்றுட்டு இருந்த டாக்டர் ரொம்ப நேரமா ஒரு விஷயத்த பார்த்துட்டே இருக்காரு. அவர்னால அவர் கண்களையே நம்ப முடியல. அவர்னால உடம்புல வர வேர்வை கூட கட்டுப்படுத்த முடியல. தன் மனசுக்குள்ள ஏற்பட்ட அந்த பெரிய அதிர்ச்சியை யார்கிட்டையும் சொல்லாமையும் வச்சுக்க முடியல. உடனே ஒரு பேப்பர் எடுக்கிறாரு. அமெரிக்க அரசாங்கத்திற்கு ஒரு அதிகாரப்பூர்வ கடிதத்தை எழுத தொடங்குறாரு. ஏன்னா அவருக்கு முன்னாடி இருந்த சவப்பெட்டியில சரியா 20 நாட்களுக்கு முன்னாடி இருந்த பரமஹன்சா யோகானந்தரின் உடல் வைக்கப்பட்டிருந்துச்சு. மெடிக்கல் சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு உடல் இறந்து சில மணி நேரங்களையே அழுக தொடங்கணும். ஆனா 20 நாட்கள் ஆகியும் அந்த யோகியின் உடல்ல ஒரு சின்ன கீறலோ துர்நாற்றமோ அழுகிய அறிகுறியோ இல்ல. ஏதோ அவர் இப்பதான் நிம்மதியா தூங்கிட்டு இருக்க மாதிரி தோணுச்சு. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருந்தது அவரோட உடல். இது ஏதோ இன்டர்நெட்ல சுத்துற ஒரு போலியான கதை கிடையாதுங்க. உலக புகழ்பெற்ற டைம் மேகசின் பத்திரிகையால அதிகாரப்பூர்வமா ஆராயப்பட்டு பதியப்பட்ட ஒரு உண்மையான சம்பவம் இது. இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல இருக்க எந்த விஞ்ஞானிகிட்டையும் இதுக்கு முறையான பதில் இல்ல. ஒரு மனிதனோட அக உலகம் மட்டும் கச்சிதமா வேலை செஞ்சுச்சுன்னா அவனால இந்த பௌதிக உலகத்தின் இயற்கையான அழகும் விதிகளை கூட மாத்த முடியுங்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தேவையில்ல. நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்க. பிரச்சனை இல்லாத மனுஷங்களே கிடையாதுதான். ஆனா சில பேர்த்துக்கு மட்டும் வாழ்க்கை ஃபுல்லா பிரச்சனை மட்டுமே இருக்கும். என்னதான் அவங்க முயற்சி செஞ்சு பார்த்தாலும் ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்க முடியாது. வாழ்க்கையில ஒரே இடத்துல அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்பாங்க. என்னதான் சுத்தி இருக்க மற்றவங்களை விட இவங்க ரொம்ப கடினமா உழைச்சாலும் யாருக்கும் ஒரு துளி கூட கெட்ட எண்ணம் வச்சிருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தும் ஏன் இவங்க மட்டும் ஒரே இடத்துல தேங்கி நிற்கிறாங்க? ஆனா பாத்தீங்கன்னா எந்த தகுதியும் இல்லாத சில பேர் அசுர வேகத்துல வளர்ந்துட்டே இருப்பாங்க. அவங்களோட வளர்ச்சி மேல மேல போயிட்டே இருக்கும். அடுத்தடுத்து உயரங்களை தொட்டுட்டே இருப்பாங்க. இதை பார்க்கும்போதுதான் உண்மையா உழைச்ச நமக்கு மனசுக்குள்ள அவ்வளோ பெரிய வலியும் ஏமாற்றமும் இருக்கும். ஆனா உண்மையில இதுக்கு யாருதான் காரணம்னு கேட்டீங்கன்னா நம்ம கும்பிடுற கடவுளோ இந்த பிரபஞ்சமோ நமக்கு வஞ்சனை வைக்கிறதில்ல. அது எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்குது. பின்ன யார் தாண்டா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தாங்க பிரச்சனை. நான் பிரச்சனையா? நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஒரே நிமிஷம் தெளிவாக சொல்லிடுறேன். உண்மையை சொல்லணும்னா உங்கள் உழைப்பில் எந்த தப்பும் இல்லைங்க. காரணம் உங்களோட எனர்ஜி, உங்களுடைய ஆற்றல் இப்போ ஒரே இடத்துல தேங்கி இருக்கு. அதுதான் பிரச்சனையே. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஓடுற நதி பார்த்தீங்கன்னா எப்போவுமே சுத்தமாக தான் இருக்கும். அதில் நீங்கள் என்னதான் குப்பையை கொட்டினாலும் அந்த குப்பை கடந்து போய் அடுத்த இடத்துக்கு போய் சேர்ந்துடும். இதுவே தண்ணி கம்மியாக இருக்க ஒரு குட்டையில் பார்த்தீங்கன்னா தண்ணி எப்போவுமே தேங்கி இருக்கும். அது பாசி பிடிச்சிருக்கும். அதில் மேலும் நீங்கள் ஒரு குப்பையை போட்டிங்கன்னா அந்த குப்பை அங்கேயே தான் இருக்கும். நகர்ந்து அடுத்த இடத்துக்கு போகாது. அந்த குட்டையை போல தான் இப்போ நம்மளோட வாழ்க்கையும் இருக்குது. என் வாழ்க்கை ஏன் தான் இப்படி இருக்குன்னு அந்த பிரச்சனையை மட்டும் நீங்கள் யோசிக்கும்போது உங்களோட ஆற்றல் அங்கேயே லாக் ஆகி தேங்கிடுது. இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா யோகானந்தர் முக்கியமான ஒரு விதியை சொல்கிறாரு. த கிரேட்டர் த வில், த கிரேட்டர் த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி. அதாவது உங்களோட மன உறுதி எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக உங்கள் உடலுக்குள்ள பிரபஞ்ச ஆற்றல் பாய தொடங்கும். ஆனால் நம்ம பல நேரத்தில் நம்மளோட உடம்பையும் மூளையும் வச்சு மட்டுமே ஜெயிக்க நினைக்கிறோம். வெறும் உடல் உழைப்பு ஒரு கட்டத்தில் உங்களை சோர்வடைய வச்சிரும். அதுவே உங்கள் மன உறுதியையும்
பிராண ஆற்றலையும் ஒன்று சேர்க்கும்போது அது உங்களை எப்பேற்பட்ட சவால்களையும் கடக்க வச்சிரும். இந்த தேக்க நிலையை உடைச்சு இந்த பிராண ஆற்றலை உடலுக்குள்ள எப்படி சுழல வைக்க போறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பயிற்சியை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிரியா யோகா கிடையாது. கிரியா யோகாங்கிறது குருவோட வழிகாட்டுதல் இல்லாமல் நம்மளால கற்றுக்கவே முடியாது. அதுக்குன்னே பயிற்சி மையங்கள் இருக்கு, அது மூலியமாக தான் நம்ம கற்றுக்க முடியும். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு எளிய மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சி தான். இதை யார் வேணாலும் பண்ணலாம். இந்த பயிற்சியை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு 3 ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். முதல் ஸ்டெப் என்னன்னா, உங்கள் முதுகை வளைக்காம நேராக உட்காந்துக்கோங்க. நீங்கள் தரையில் உட்காந்தாலும் பரவாயில்ல, சேரில் உட்காந்தாலும் பரவாயில்ல, முதுகு தண்டுவாலை மட்டும் நேராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட 2 கைகளையும் மடி மேலே வச்சுக்கோங்க. உங்கள் உடம்பு இப்போது பிரபஞ்ச ஆற்றலை இருக்கிற ஒரு ஆண்டனா மாதிரி நேர்கோட்டில் இருக்கட்டும். ஸ்டெப் 2 என்னன்னா, கண்களை இப்போ நல்லா மூடிக்கோங்க. மெதுவாக ஆழமாக ஒரு பெரிய மூச்சை இழுங்க. அப்படி இழுக்கும்போது பூமிக்கு அடியில இருந்தும் வானத்துல இருந்தும் 2 பிரகாசமான ஆற்றல் அலைகள் உங்க முதுகெலும்பு வழியா நேரா உங்க மூளையை நோக்கி பாய்வதா மனசுக்குள்ள ஆழமா கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டெப் 3. இப்போ அந்த மூச்சை ரொம்ப மெதுவா வெளியே விட போறீங்க. அப்படி வெளியே விடும்போது அந்த ஆற்றல் அலைகள் உங்க மூளையிலிருந்து மீண்டும் தலைகீழாக மாறி உடல் முழுக்க உங்களுடைய ஒவ்வொரு அணுவுலையும் பரவுவதை உணருங்க. இதே பயிற்சியை திரும்ப ஒரு 3 தடவை மட்டும் பண்ணுங்க. திரும்பவும் சொல்கிறேன். ஸ்டெப் 1 முதுகு தண்டுவாளத்தை நேராக வச்சுக்கோங்க. ஸ்டெப் 2 ரொம்ப பொறுமையாக மூச்சை இழுக்க போகிறீங்க. அப்படி மூச்சை இழுக்கும்போது 2 பிரகாசமான ஆற்றல்கள் உங்கள் முதுகெலும்பு வழியாக நேராக மூளையை நோக்கி பாய்வதா இமேஜின் பண்ணிக்கோங்க. 3வது மூச்சை வெளியே விட போகிறீங்க. மூச்சை வெளியே விடும்போது அந்த ஆற்றல்கள் எல்லாம் உங்கள் மூளையிலிருந்து மீண்டும் தலைகீழாக உடல் முழுக்க பரவுவதா கற்பனை பண்ணிக்க போகிறீங்க. இதை 3 முறை மட்டும் நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா உங்கள் மனசில் இருக்க பதட்டம் குறைஞ்சு உங்களோட மூளை முழுக்க ஒரு அமைதி பரவும். அறிவியல் முறைப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒயரில் கரண்ட் பாயும் போது அதை சுற்றி ஒரு காந்த புலம் உருவாகும். உங்கள் முதுகெலும்பில் இந்த பிராண ஆற்றல் சுழலும் போது நீங்கள் உங்கள் இலக்கை இருக்கிற ஒரு காந்தமாக மாறிடுவீங்க. மூச்சை ஒழுங்குபடுத்திய பிறகு உங்கள் மனசுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அடுத்த டெக்னிக் எஃபர்ட் வெர்சஸ் சரண்டர், அதாவது முயற்சி மற்றும் சரணடைதல். பல பேர் செய்கிற தப்பு என்னன்னா, ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் உழைப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் பணம் வந்துருச்சா, எனக்கு வெற்றி கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லி ரிசல்ட்டை நோக்கி மட்டுமே போயிட்டே இருப்பாங்க. இப்படி பதட்டத்தோட அவுட்கம்மை நோக்கி நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பதட்டம் உங்களை மேலும் அந்த பிரச்சனைக்குள்ளே தான் தள்ளுமே தவிர உண்மையாக நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்காது. உலக புகழ் பெற்ற பேஸ்கெட் பால் பிளேயர் மைக்கேல் ஜார்டன், அவர்கிட்ட ஒரு தடவை ஒருத்தங்க கேட்டாங்க, நீங்கள் எப்படி இவ்வளோ பெரிய பிளேயர் ஆனீங்க, உங்களோட ரகசியத்தை எங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஜார்டன் என்ன பதில் சொன்னார்னா, ஃபால் இன் லவ் வித் த கேம், அதாவது விளையாட்டை நேசிங்க. இப்போது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். உங்களோட உழைப்பை முழு ஈடுபாட்டோட செய்ய போகிறீங்க. அதை ஒரு சுமையாக பார்க்காம ஒரு விளையாட்டு மாதிரி ரசித்து செய்ய தொடங்க போகிறீங்க. ஆனால் செஞ்சு முடித்ததும் அதன் முடிவை, அதாவது அவுட்கம்மை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட விட போகிறீங்க. நான் என் கடமையை செஞ்சுட்டேன், நீ இப்போ உன்னோட கடமையை பார்த்துக்கோ அப்படின்னு பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்ல போகிறோம். நீங்கள் எப்போ ஒரு இலக்கை வெறித்தனமாக துரத்துறதை நிறுத்திட்டு உங்கள் உழைப்பை மட்டும் பிரபஞ்சத்திடம் அர்ப்பணிக்கிறீர்களோ அப்போ தான் உங்கள் ஆள் மனசு எந்த தடையும் இல்லாமல் வேலை செய்யும். ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது நானா இவ்வளோ சாதனை செஞ்சேன்னு உங்களை நீங்களே பாராட்டிப்பீங்க. மேனிஃபெஸ்டேஷன் ஒன்றும் காற்றில் நடக்கிற வித்தை கிடையாதுங்க. அது உங்கள் ஆழ்மனதிற்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் இடையே நடக்கும் ஒரு கச்சிதமான அலைவரிசை பரிமாற்றம். இன்னைக்கு நைட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்கள் கோல்ஸ் எதுவாக வேணா இருக்கட்டுங்க, அந்த கோல்ஸை பற்றின ரிசல்ட்டை நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. ரிசல்ட் கண்டிப்பாக பிரபஞ்சமே உங்களுக்கு கொடுக்கும். நம்ம கற்பனைக்கு அதீத சக்தி இருக்குங்க. நம்ம புத்தகங்கள் படிக்கிறது மூலயமா அதை மென்மேலும் பெருக்க முடியும். நான் எழுதின த மேன் ஹூ லாஸ்ட் ஹிஸ் கோட்டுங்கிற புக்கோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்பவே சிம்பிள் ரீட் தான், யார் வேணாலும் படிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் வேறொரு வீடியோவில் பார்க்குறேன். Until then, thank you. Bye bye.